அனைவருக்கும் வணக்கம். BSNL கம்பேக் கொடுக்க போகுதுன்னு சொன்னாங்களே, உண்மையா? ஆமாங்க. நாளுக்கு நாள் ரீசார்ஜ் அமௌண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அத மக்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 1,00,000 கோடிக்கு மேல BSNLக்காக ஒதுக்கியிருக்காங்க. சோ இதோட ரத்தன் டாடா குரூப்ஸும் இணையறாங்க. டாடா குரூப்ஸ் அவங்களுடைய கம்பெனிஸ், அந்த டெக்னாலஜி எல்லாமே நமக்கு தெரியுங்க. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து BSNL டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க. சோ இந்த இயர் எண்டுக்குள்ள 1,00,000க்கும் மேல டவர்ஸ் வந்து செட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்ல 5G கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்காங்க. BSNL ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க்குங்க. அது 2000ல ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நல்ல ஒரு பீக்ல போச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா டவுன் ஆகி நிறைய லாஸ் சந்திச்சாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. பிரைவேட் நெட்வொர்க் வந்துட்டாங்க, டெக்னாலஜி வைஸ் வந்து அப்டேட் ஆகல, 2G ஸ்கேம் இஷ்யூ, 2015ல ஜியோ வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஜியோ வந்தது வந்து BSNLக்கு மட்டும் கிடையாது, எல்லா நெட்வொர்க்குமே ஒரு பெரிய அடியா இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆனா ஒரு விஷயம் மறுக்க முடியாதுங்க, ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய பேர் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணி பழகணும். நிறைய பேரோட லைஃபுக்கும் அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்துச்சுங்க. ஆனா